Hey guys, welcome back to my channel and இன்னைக்கு ஒரு everyday long lasting clean makeup tutorial மாதிரி இருக்க போகுது and இந்த look வந்துட்டு எப்படி பண்றேன்றதை பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First step நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போறோம் and இன்னைக்கு வந்துட்டு நான் பாண்ட்ஸோட இந்த சூப்பர் லைட் ஜெல் எடுத்துர்க்கேன் and இந்த பாக்ஸ் ஃபுல்லா அப்படியே ஆல்மோஸ்ட் காலி நீங்க பார்த்தா தெரியும் and இது என்னோட one of the favorite product from affordable side and ரொம்ப லைட்டா இருக்கும் ஃபேஸ்ல ஸ்டிக்கியா இருக்காது and oily skinக்கு one of the best moisturizer affordable sideல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க and இத ஃபேஸ் ஃபுல்லா டாட் பண்ணி அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து நான் ஒரு primer அப்ளை பண்றேன் Lakme absolutely இந்த blur perfect primer வந்துட்டு யூஸ் பண்றேன் இது நான் ரீசன்ட்டா வாங்குன ஒரு ப்ராடக்ட் and எனக்கு பிடிச்சிருக்கு இது போர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே கம்மி பண்ணி காமிக்குது சோ உங்களுக்கு போர் இஷ்யூஸ் இருக்கு இல்ல கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல பட் உங்களுக்கு ஓரளவு மீடியம் சைஸ்ட் போர்ஸ் இருக்கு அப்படினா அதை கவர் பண்றதுக்கு இந்த primer வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம் இதுவும் one of the affordable product தான் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு போர் இஷ்யூஸ் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த கன்சர்ன்ஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி நல்லா blend பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததா நான் அப்ளை பண்ண போறது கன்சீலர் என்னோட ரீசன்ட் ஒரு மேக்கப் ரொட்டீன்ல வந்துட்டு நான் ஃபவுண்டேஷன் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்பெஷலா உங்களுக்கு எவ்ரிடே லுக்குக்கு வந்துட்டு நான் ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு ஜஸ்ட் கன்சீலர் மட்டும் தான் அப்ளை பண்றேன் இன்னைக்கும் வந்துட்டு அப்படி தான் பண்றேன் and எல்ஃபோட ஒரு டீப் ஆலிவ் ஷேட் ஐ திங்க் நான் வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க சோ இத வந்துட்டு எனக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ்ல அன்ஈவனான ஒரு ஸ்கின் டோன் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நல்லாவே blend பண்ணி விட்டுக்கிறேன் and நான் இப்போ இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பஞ்சும் வந்துட்டு எல்ஃபோட தான் என்னோட ஃபேவரட் கன்சீலர் ஸ்பஞ்ச் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் blend பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் blend பண்ணுறதுக்கு இந்த ஸ்பஞ்ச் வந்துட்டு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எவ்ரிடே லுக்குக்கு நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோம் அப்படின்னா ஜாஸ்தி மேக்கப் போட்டிருக்கிற மாதிரி தெரியும் பட் கன்சீலர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி அன்இவன் ஸ்கின் டோன் மட்டும் கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாலஸாக நேச்சுரல் ஃபினிஷாக இருக்கும் அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு நான் மேக்கோட ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன் எடுத்து எங்கெல்லாம் நம்ம கன்சீலர் இப்போ அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாமே நல்லா இந்த பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன் அண்ட் இது தவிர உங்களுக்கு எங்கெல்லாம் ஃபேஸில் இந்த ஒரு ஆயிலியாக உங்களுக்கு ஃபீல் ஆகுமோ அங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு அங்கே எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது அந்த ஜஸ்ட் அந்த ஸ்பஞ்ச் வந்துட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக ரன் த்ரூ பண்ணுறேன் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எதுவும் எடுக்கலை இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற லிப்ஸ்டிக்கோட ஷேட் எடுத்துக்கிறேன் அண்ட் இது வந்துட்டு மேக்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் அண்ட் இதோட ஷேட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை எடுத்து நான் என்னோடய ஐலிட்ஸ் மேலே வந்து ஜென்டலாக அப்ளை பண்ணி நல்லாவே ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் அண்ட் அதே லிப்ஸ்டிக் வச்சு லிப்ஸ்லேயும் வந்து போட்டுக்கிறேன் ஸோ உங்களுக்கு தனியாக வந்து இந்த மாதிரி ஐ ஷேடோ இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு டெய்லி மேக்கப்புக்கு வந்துட்டு உங்களுக்கு இது கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம் டார்க் ஷேடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்து தான் கொஞ்சம் லைட்டாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் நேச்சுரலாக இருக்கும் அண்ட் மிலானியோட இந்த ஒரு ப்ளஷ் எடுத்து நான் சீக்ஸில் போட்டுக்க போகிறேன் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ் லுக் உங்களுக்கு சீக்கில் ஒரு நேச்சுரலான ஒரு டிண்ட் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணுங்கள் அண்ட் இது நிஜமாவே நேரில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஜாஸ்தியாக ஓவர் டூ பண்ண மாதிரிலாம் இருக்காது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரீசன்ட் டேஸில் இதுவும் என்னோட ஒரு ஃபேவரெட் லிப்ஸ்டிக் ப்ளஷ் அண்ட் ஐப்ரோஸ் அண்ட் மஸ்காரா இவ்வளோ பண்ணாவே டன் லைக் வெளில போயிடலாம் அந்த மாதிரி அண்ட் ஜென்டலாக வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு ப்ரான்சரும் வந்துட்டு கொடுத்துக்கிறேன் இது வந்துட்டு நிக்ஸோட ஒரு கான்டோர் பேலட் அண்ட் இது வந்து கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்கிறதுனால லைக் ப்ரான்சர் மாதிரி நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன் என்னோடய ஐஸ் வந்து கொஞ்சம் ஹூடடுன்றதுனால ரீசெண்டாக நான் இந்த மாதிரி தான் ஐலைனர் அப்ளை பண்ணுறேன் ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக ஐலைனர் அப்ளை பண்ணாமல் அண்ட் இதுக்கு மேலே வந்து நான் ஒரு ப்ளூ கலரில் ஒரு மஸ்காரா போட்டிருக்கேன் இந்த அவுட்ஃபிட்க்கு இந்த மஸ்காரா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அவ்வளோதான் வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக் ரீசன் கிடையாது ஒரு டெனிம் போட்டிருக்கிறதுனால இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி மஸ்காரா அப்ளை பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ் ப்ளூ வித் பிளாக்கும் போடுவேன் அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பர்ஃப்யூம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் பாடி லோஷன் போடுறேன் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பர்ட்ஸ் பீஸ்லேருந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் ஆல் செட் ஃபார் அவுட்டிங் அந்த மாதிரி எவ்ரிடேக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த லுக் வந்துட்டு செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அண்ட் சும்மா உங்களுக்கு மேக்கப் போட்ட ஒரு ஃபீலும் இருக்காது ஃபுல் டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் என்னோட ரீசன்ட் ஃபேவரட் லுக் இது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் பை